உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டெக்கரேட்டர்ஸா நான் கூப்பிட்டுட்டேன். லக்ஷ்மி, நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களாம் எதுக்கு அத்தை? எனக்காக பண்ணணும். அது தீபாவளி எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை. வீட்டை டெக்கரேட் பண்ணலாம், கோலம் போடலாம், லைட்ஸ். அதோட நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். நானே பண்ணுவேன் கண்டிப்பா. ஆனா உன் அப்பாவுக்கு நீ இவ்ளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா டென்ஷன் ஆயிடும்லம்மா. அதனால்தான் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல, அது லக்ஷ்மி இப்ப நல்லா இருக்கா, அவ எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றா. நோ ப்ராப்ளம். ஓகே, அப்ப உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய். ஏமா உன்னால முடியும்ல? இப்பதான் டைம் கிடைச்சதா? எனக்கெல்லாம் டைம் இருக்கு. ஆனா நீதான் போதையில இருக்க. ஏன்? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நீ எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் பிரச்சனை. எங்க பண்ணணுமோ அங்கேயும் நீ பண்ண மாட்டேங்கிற. இங்க பாரு, இது இப்படியே போச்சுன்னா உனக்கு நடந்த விஷயம் தான் உன் பொண்ணுக்கும் நடக்கும். அப்படின்னா? அப்படின்னாவா? இது கூட நான் தான் உனக்கு சொல்லணுமா? இங்க நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியாதா? ரிஷியும் மலிஷ்காவும் 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம விரதம் அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது நம்ம 2 பேருக்கும் தெரியும். அந்த விஷயங்கள் எதுவும் நம்ம கிட்ட இருந்து மறையல. அதனால இப்ப நான் என்ன சொல்றேனோ அத நீயும் யோசிச்சிருக்க மாட்ட, மலிஷ்காவும் யோசிச்சிருக்க மாட்டா. இந்த ரிஷிய பாம்பு கடிச்ச இன்சிடென்ட் இருக்கே, அதுக்கு மலிஷ்கா தன்னையே ப்ளேம் பண்ணிக்கிறா. அவ விரதத்தை விட்டதுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. ஆனா இங்க விஷயங்கள் வேற ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்கு தெரியுமா? விரதம் நடந்த அன்னைக்கு ரிஷிய பாம்பு கடிச்சது. அவ விரதம் இருந்தனாலதான் ரிஷியோட உயிர் காப்பாத்தப்பட்டுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு அர்த்தம் புரிஞ்சுதா உனக்கு? அண்ட் லிசன் கிரண், மலிஷ்கா உண்மையிலேயே ரிஷிய பிரேக்கப் பண்ணணும்னு ஆசைப்படுறானா? ப்ளீஸ் அதை என்கிட்ட சொல்லிடு. நான் அனாவசியமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல கரிஷ்மா, உனக்கும் தெரியும். மலிஷ்கா ரிஷிய விரும்புறா. பைத்தியக்காரத்தனமா அவனை லவ் பண்றா. யாரோ அவ இடத்த பிடிச்சுக்கிறதா நினைச்சா அவ கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் பண்றா. அப்பனா அவதான் தன்னோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும். சந்தேகத்தையும் பயத்தையும் அவதான் தூக்கி போடணும். அதுக்காக அவதான் ஏதாவது செய்யணும். இல்லனா அவளோட பயம் உண்மையாவே மாறிடும். மலிஷ்காவுக்கு எதுவும் மிஞ்சாது, மலிஷ்காவுக்கு எதுவும் கிடைக்காது. பாஸ்ட் திரும்பவும் ரிப்பீட் ஆயிடும். அதோட இந்த தடவை உன்னோட பொண்ணுக்கு நடக்கும். கரிஷ்மா, உன்கிட்ட லக்ஷ்மியோட சித்தப்பா சித்தி போன் நம்பர் இருக்கா? அதுங்க நம்பர் என்கிட்ட எப்படி இருக்கும்? அதுங்க கிட்ட எல்லாம் யார் பேசுவா? ஐ மீன் என்கிட்ட அவங்களோட நம்பர் இல்ல. அவங்களோட நம்பர் எனக்கு அவசியமும் இல்ல. என்கிட்ட இருக்கு. தேங்க்ஸ், கிடைச்சிருச்சு. நம்ம லக்ஷ்மி ஃபேமிலி தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு இங்க கூப்பிடலாம்ல? வேண்டாம். கூப்பிடலாம் கரிஷ்மா, கூப்பிடலாம். வீர் சரியாதான் சொல்றான். நீலமும் கரெக்டா தான் யோசிக்கிறா. லக்ஷ்மி குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு நானும் சொல்ல நினைச்சேன். Of course. அதுவும் இல்லாம இது லக்ஷ்மிக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளி. அண்ணியோட ஃபர்ஸ்ட் தீபாவளி இல்லையா? நானும் உங்களை மாதிரி லக்ஷ்மி ஃபேமிலிய தீபாவளிக்கு இங்க கூப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்கள நீங்க இன்வைட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா அவங்க அதை மீற மாட்டாங்க. இந்த தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு லக்ஷ்மியோட ஃபேமிலி கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறேன். அண்ணி, அண்ணி, நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு லக்ஷ்மியோட ஃபேமிலியை கூப்பிடவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, முக்கியமான ஆட்கள் வராங்க. யூ ரியலி திங்க்? எனக்கு இது சரியா தெரியல. கரிஷ்மா, லக்ஷ்மி ரிஷி உயிரை காப்பாத்தி இருக்கா. சோ லக்ஷ்மிக்காக உன்னை கூப்பிடல.
என் ரிஷிக்காக மட்டும்தான் கூப்பிடுறேன். வாழ்க்கையில முதல் முறையா உன் அண்ணன் என்கிட்ட சத்தமா பேசியிருக்காரு. நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். லக்ஷ்மியை நாம தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அவளை ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நாம தானே. வெறும் 1 வருஷத்துக்கு தான் இந்த உறவு நீடிக்கும்னு நாம கலந்து பேசியிருக்கோம்ல. அதனால 1 வருஷம் வரைக்கும் நாம லக்ஷ்மியை மருமகளா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரிஷியோட மனைவியா ஏத்துக்கணும். அண்ட் அவளோட ஃபேமிலிய நம்ம ரிலேட்டிவ்ஸா ஏத்துக்கணும். அண்ணி நீங்க பழைய அண்ணி இல்ல. உங்க மைண்ட்ல வேற ஏதோ எண்ணங்கள் ஓடுது. அதை நீங்க என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. ஹலோ. அம்மா வணக்கம்மா, நான் வீரேந்தர் பேசுறேன். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே லாங் ஏஜுங்க. இப்போ உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? மீனிங் உங்களுடைய பெரிய வீடு, உங்க பெரிய குடும்பத்தை பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு தீபாவளி, உங்க மெமரி வரதானே செய்யும். உங்க மெமரி இல்லாமலா? அதுல சந்தேகம் வரக்கூடாது. அப்புறம் நான் உங்களையும் உங்க ஃபேமிலியும் தீபாவளிக்கு இன்வைட் பண்ண தான் ஃபோன் பண்ணேன். நீங்க மறக்காம வந்துருங்க. ஏன்னா லக்ஷ்மிக்கு இது தலை தீபாவளியாச்சே. எங்களுக்கும் இது முதல் தீபாவளியில நீங்க கூப்பிடலனாலும் நாங்களே வந்துருவோம். அட, இங்க விசிலும் அடிச்சாச்சு. என்ன? ஏ ஷாலு, கம் கம். நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு கேளு. சீக்கிரமா கேளு. என்ன? ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா பாத்து 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 பாத்து. வாங்க வாங்க உட்காருங்க. இந்தாங்க வேண்டாம். போன்ல ஹலோ ஹலோ. ஹேய், ஷாலுவோட குரல் மாதிரியே இருக்கு. ஆயுஷ், நீயா? சரி, ஒரு உண்மையை சொல்லு. நீ உண்மையாவே பைத்தியம் தானே? இல்ல உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்களா? அதாவது பைத்தியத்துக்கு பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஓகே, பைத்தியத்தை பார்த்து யாரும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஆமா, யாரும் ஆக மாட்டாங்க தான். இல்லனா நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பேன்ல. ஏன்னா நீ தான் பைத்தியமாச்சே. என்ன சொன்ன? சொல்லல, சொல்லி இருந்த. நான் திட்ட ஆரம்பிச்சேன்னு வை, உனக்கு வார்த்தையே வராது. ஐ ஸ்வேர், நீ லக்ஷ்மியோட சிஸ்டர். அதனாலதான் உன்னை பத்தின உண்மைய நான் சொல்லல. ஏய், உண்மையை சொன்னா எதுக்கு நீ கோவப்படுற? நான் என்ன உனக்கு அட்வைஸ் கொடுத்தேனா என்ன? நீ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உன்னை கிண்டெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இப்ப நீ தான் கால் பண்ணி குதர்க்கமா பேசுற. ஆண்டி, உங்க குரல் ஷாலு மாதிரியே இருக்கு. துஆ அப்படின்னா என்ன? துக்க ஆத்மா. யூ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றத கேளு. நீ ஹலோ சொன்னதுதான் எனக்கு கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ஆண்டி மாமா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்சு நான் உனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டேன். இல்ல இல்ல இல்ல, காம்ப்ளிமெண்ட் இல்ல, கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். நான் சொன்னேன் உங்க குரல் ஏன் ஷாலு மாதிரியே இருக்குன்னு. ஆனா ஒண்ணு மோசமா இருக்குன்னு மட்டும் சொல்லல. இங்க பாரு, சுத்தி வளைச்சு பேசாத. உனக்கு தான் முதல்ல என் குரல் என்னன்னு தெரியும்ல. அதுக்காக எதுக்கு நீ- தெரிஞ்சதுதான். தனியா தெரியுதே. டிராபிக்ல ஆம்புலன்ஸோட சைரன் மட்டும் தனியா தெரியுமே. வா 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 வான்னு. நீ என்ன சொன்னன்னு மறுபடியும் சொல்லு. காது வலிக்குது. அந்த சைரன் நிறுத்த. ஏய், நாளைக்கு பூஜைக்கு வந்துருங்க. சரியா? பாய். ஹலோ, கட் பண்ணிட்டோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.